ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் காலின் ஃபேரல் நடிச்சிருக்கிற த பெங்குவின் என்ற வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் காலின் ஃபேரல் வில்லன் ஆஸ்வால்டு காப் ஏகேஏ பெங்குவினா நடிச்சிருக்காரு. இது தமிழ்லையும் டப் ஆகி ஜியோ சினிமாவில் இன்னைக்கு முதல் எபிசோடா வெளிவந்திருக்கு. இது ஆரம்ப காலத்தில் பேட்மேனோட மிகப்பெரிய எதிரிகளில் ஒன்றா இருந்த கார்மேன் ஃபால்கனோட கூட்டாளி தான் அந்த பெங்குவின். கார்மேன் ஃபால்கன் இறந்த உடனே அவன் இடத்த பிடிக்கிறதுக்கு அவன் பண்ண போற பல வேலைகளை சொல்ல வரதான் இந்த பெங்குவின் சீரிஸ். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பேட்மேனை பத்தி ஒரு சின்ன வரி கூட இல்லை. ஆனா இந்த சீரிஸ் எழுதினவர் 2022 வெளியான பேட்மேன் படத்துல இந்த பெங்குவினோட சின்ன அறிமுகத்தை தாண்டி வேற எதுவும் வராததால அந்த கதாபாத்திரத்தோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், அவனோட மோசமான தன்மை, வில்லத்தனம் பத்தி இந்த சீரிஸ்ல ஆராய போறதா சொல்லியிருக்காரு. அதுவும் 8 எபிசோட்ஸா இன்னைக்கு ஆரம்பிச்சு நவம்பர் 10 8வது எபிசோடு வர மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 6:30 மணிக்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். ஃபால்கன் கிரைம் குடும்பத்துல ஒரு கீழ்மட்ட சிப்பாயா ஓஸ்வால்டு காப் பாத்திரத்துக்கு காலின் ஃபேரல் திரும்ப இதுல வராரு. இது தி பேட்மேனோட முடிவுக்கு அப்புறமா கதை ஆரம்பமாகுது. ஓஸ்வால்டு காப்போட முதலாளி கார்மேன் ஃபால்கன் ரிட்லர்னால சுடப்பட்டு இறந்துட்டான். மேலும் இந்த ரிட்லர் டேமை சேதம் பண்ணி கோதம் சிட்டியோட பாதியை தண்ணியில மிதக்க வைக்கிறான். அந்த வெள்ளம் ஏழைங்க இருக்க பகுதியில் தான் பெரும்பாலும் பாதிச்சிருக்கு. இது தொடர்ந்து கலவரம் ஏற்படுது. இது பெரிய அளவில் போதைப் பொருளுங்க உள்ள வரதுக்கு வழிவகுக்குது. இதனால கிரிமினல் குற்றங்க தொடர்ந்து அதிகமாகுது. இவனுக்கு சரியான எதிராளியா மாறினவ கார்மேனோட மக சோஃபியா. இந்த சோஃபியா டிப்ரெஷன்ல போய் ஆர்காம்ல சிகிச்சை எடுத்துக்கிட்டவ. அடுத்த எதிராளி இப்போ ஃபால்கனால ஜெயில இருக்கிற பழைய கேங்ஸ்டர் சால்வடோர் மெரோனி. ஆஸ்வால்டு காப் விக்டர் ஆகுலர்னு ஒரு பின்தங்க பையனை கோதம் சிட்டியோட மிக மோசமான அண்டர்வேர்ல்ட்ல ஒரு அசுரகத்திலே ஓடுறதுக்கு அவனையும் சேர்த்துக்கிறான். இதுதான் முதல் எபிசோட சாராம்சம். இந்த பெங்குவினை ரைட்டர் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்டடின்னு வச்சுக்கலாம். ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் த்ரில்லாவும் இருக்கும். இந்த கேரக்டர் ஒரு கத்தியோட முனையிலிருந்து அடுத்த கத்தியோட முனைக்கு தொடர்ந்து குதிக்கிற ஒரு மனுஷனோட குணாதிசய ஆய்வுன்னு சொல்லலாம். ஆஸ்வால்டு காப் இயல்பிலேயே பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எந்த மோசமான வழியிலும் போகக்கூடியவன். தொடர்ந்து பதவிக்காகவும் அதிக மரியாதைக்காகவும் முனைகிறவன். இது அவனை ஒரு பெரிய டேஞ்சர்லையும் ஜெயிக்க முடியாத மோதல்கள்ல தள்ளுது. சிலது கிட்டத்தட்ட காமெடியாவும் முடியும். ஓஸ்வால்டு காப் தான் ஒரு மோசமான கட்டத்திலிருந்து பேசி வெளிவந்துட்டோம்னு நினைக்கிறது எப்படின்னா, வருத்திட்டு இருக்க பாத்திரத்திலிருந்து தானே போய் தீயில குதிக்கிற மாதிரி தான். இது படிப்படியா கஷ்டப்பட்டு மேல போயிட்டு வேகமா கீழே விடுறது. இது அவனோட லட்சியம். அப்புறம் பேராசோட கொடூரமான பாதை. அந்த பாதை அவனை ஒரு எமோஷனல் எஸ்ட்ரீமுக்கும் இழுத்துட்டு போகும். இந்த முதல் எபிசோட்ல பெங்குவினை ஒரு மனிதாபிமானம் இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்திருக்காங்க. அவனோட மோசமான பக்கத்தை வரப்போற எபிசோடுகளை வெளிப்படுத்தும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் நிச்சயமா உண்டு பண்ணும். அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ல காலின் ஃபேரலை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா மனுஷன் அந்த பேச்சு, நட, காஸ்டியூம்ஸ்னு அந்த ரோலுக்கு தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அது வெளிப்படையாவே தெரியுது. கிறிஸ்டியன் மெலியோட்டி சோஃபியா ஃபால்கன் ஏகேஏ தி ஹேங்மேனா நடிக்கிறாரு. இவரும் ஒரு கேள்விக்குறியான பாத்திரத்தில் நடிக்கிறாரு. ஆனா ஒரு கும்பலுக்கு பாஸா அந்த ரோலுக்கு சரியா பொருந்துறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே இதுல சில சீனுங்க மட்டுமே இருக்கிறதால இதுக்கப்புறம் இன்னும் இருக்க 7 எபிசோடுகளை ஒருத்தர் மோதிக்கும் போது செம்மையா இருக்க போதுன்னு தெரியுது. அதுக்கு மேல இந்த பெங்குவினோட பிரில்லியன்ஸ் இந்த ரெண்டு பிரதான கேரக்டர்ல தான் இருக்கு. ஓவராலா பெங்குவினோட முதல் எபிசோட் வலுவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனா இதோட வேகம் வழக்கமான ஆடியன்ஸ் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். இது இப்போ ஜியோ சினிமா பிரீமியர்ல ஸ்ட்ரீமிங் செய்யப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.